என்ன வடிவு? உன் மவளை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் வீட்டு பக்கம் வந்துடாதீங்கன்னு சொன்னியே. உன்னால ஒரு வார காலம் நான் ஆபீஸ்லயே இருக்க வேண்டியதா போச்சு. ஆ, நல்லா சொன்னீங்க போங்க. நீங்களாவது ஆபீஸ்ல நிம்மதியா இருந்திருப்பீங்க. நீங்க வீட்ல நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். எப்படியோ சிப்புலட்சுமி ஒரு வழியா அவளை மாப்பிள்ளை வீட்டை பக்கம் அனுப்பி வச்சுட்டா. இந்த பாராட்டெல்லாம் சுப்புலட்சுமியை தான் சேரும். அவ மட்டும் இல்லனா என்னாலே முடிஞ்சிருக்காது. ஏ அப்பா, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனா. என்ன வடிவு சொல்ற? அவளுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஏன் அப்படி நடந்துக்கிறா? ஆ, எல்லாம் கலக்கணம் தான். வேலைக்கு போறாங்கிற திமிரு, பிள்ளைய அழிக்க போறேன்னு வந்த வரத்து என்ன? ஏ அப்பா, என்னத்தையும் பண்ணி தொலைச்சிருவாளோன்னு எனக்கெல்லாம் ஒரே பயம்தான். சுப்புலட்சுமி தான் கவலையை விடுங்கன்னு அவளை வந்து பாருன்னு கிளி கிளின்னு கிழிச்சி மாப்பிள்ளைக்கு வேற ஒரு பொண்ணோட பழக்கம் இருக்க மாதிரி மாப்பிள்ளையே சொல்லல. அந்த பொண்ணு மாப்பிள்ளைய விரும்புற மாதிரி சொல்லி அப்படி இப்படி இவளை ஒரு மட்டுக்கும் பொறாமப்பட வச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தி முடிக்கிருக்கா. இவ்வளவு நடந்து போச்சா? எப்பா, எப்படியோ போனா. நான் இருந்திருந்தேனா செல்லம் கொஞ்சிக்கிட்டு இன்னும் எப்பா எப்பான்னு என்ன போட்டு படுத்தி எடுத்திருப்பா. எல்லாம் தெரிஞ்சுதானே உங்களை வீட்டு பக்கமே வராதுன்னு சொன்னேன். எனக்கு தெரியும்ல இவ கோணம். நீங்க இருந்தா ஓவர் செல்லம் கொடுத்திருப்பியே. அப்புறம் பாவம் அந்த பையன் கல்யாணம் கெட்டுற வரைக்கும் அவனை தான் கெட்டுவேன்னு மல்லுக்கு நின்னா இப்ப எல்லாரையும் வந்து பாருங்கிறா. ஆனாலும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இம்படி திமிர ஆகாதுங்க. ஏ அப்பா, என்ன வரத்து வரா. அவ மாமியாதான் இவளை வச்சு காப்பாத்தணும். என்ன பாடு. அந்த ராகினியும் இவ கூட பிறந்தவ தானே. என்னைக்காது ஒரு சொல்லு நம்ம பேச்ச மீறி நடந்திருப்பாளா? அம்மானு சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்ல மாட்டா. ஆனா என்ன செய்யறது, அவ கல்யாணம் மட்டும்தான் என்னையும் மீறி பண்ணிக்கிட்டா. ஆனா தங்கம்ங்க இவன் எங்க? என்ன வரத்து, கொஞ்ச நெஞ்ச வரத்தா? அப்பா, வராத வரத்தெல்லாம் வந்துட்டான்னா பாத்துக்கோங்க. என்னால முடியல சாமி. சரி சரி விடு, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுல. நான் ஆபீஸ்க்கு போகணும். டிஃபன் எடுத்து வை, வர்றேன். சரிங்க. என்ன படிப்பா, நீங்க ஆபீஸ்க்கு போவாமா? அப்படியே வேஸ்டியும் சட்டையுமா நிக்கட. என்னடா ஆபீஸ்ல நடப்ப? ஏன் லீவ் போட்டியா? டேய், அது நம்ம ஆபீஸ் தானடா. நினைச்ச நேரம் போய்க்கலாம். அதுவும் இல்லாம உங்க பெரியம்மா இன்னைக்கு வெளியே கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. வெளியே கூட்டிட்டு போலனா ஒரு வழி ஆக்கிருவல்ல. அதான் இன்னைக்கு போல. என்ன படிப்பா, அப்ப எங்க வெளிய போட? அப்ப நானே ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டா? என்ன படத்துக்கு போடியா? இல்ல ஷாப்பிங் போடியா? இல்ல எங்கயாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்கு படியம்மாவை கூட்டிட்டு போடியா? ஓடு வாட்ட, இந்த வீட்ல தானே நடக்க. படியம்மா எதுனாலும் என்கிட்ட சொல்லுவாள, இத மட்டும் ஏன் சொல்லல? வாடட்டும் இன்னைக்கு அவ. ஏ அப்பா, படுச்சோக்க கிளம்பி வந்துட்டியா? ஏன் வெளிய போனா என்னையும் கூப்பிட மாட்டியா? இல்ல முழிக்கிற, எங்க போட? என்னையும் கூப்பிடாம நீ பிச்சாட்டி போடுவியா? ஏலே, நானே அவரை இழுத்துட்டு போய் 4 சேலை வாங்க போறேன். நீ வரியா? கூப்பிட்டா தானே வருவேன். இப்பதான் சொல்றேன் சேலை வாங்க போடன்னு. சரி, சேலை வாங்கிட்டு அப்படியே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு அப்படியே படத்துக்கு போயிட்டு வருவோம். சரியா? ஆமல, வெண்ணிய கால்ல ஊத்துற மாதிரி நிப்பாரு. இவரை கூட்டிட்டு படத்துக்கு தான் போயிட முடியும். நீ கேளு, அவர் வந்தாருன்னா நாம படத்துக்கு என்ன ஊரு பூரா சுத்திட்டு வருவோம். ஏட்டி, இன்னைக்கு பூரா லீவு தான், போவோம். பின்ன படைப்பாவே சொல்லிட்டு போடு. நானும் படிச்சோக்கா கிளம்பிட்டு வரேன். தெரியல, உங்க அம்மா கறிட்டு எழுதிடாத. உடனே நானும் வரேன்ட்டு நிப்பா. இங்க பாரு, உன்னை மட்டும் தான் கூட்டிட்டு போவேன். போய் கிளம்பி வா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? நான் இப்ப போயிட்டு வரேன். சரியா? சரி சரி, சீக்கிரம் வா. ஏட்டி, அவ அம்மாட்ட சொல்லாதங்கிறியே, அது எப்படி சொல்லாம இருப்பான்? வாயை வச்சுக்கிட்டு கம்மனு கடைங்க. இருக்கிற மொத்த காசையும் உருவிட்டு விட்டுற போறா. அவளெல்லாம் இப்ப கூட்டிட்டு அலைய முடியாது. ஏங்க, நான் கிளம்பி இருக்கனே. இந்த புடவை எப்படி இருக்கு? ஏட்டி, உன் கலருக்கு நீ என்னத்தை கட்டினாலும் நல்லதா இருப்ப. என்னத்தை கட்டினாலும் நல்லதா இருப்பனா? அப்ப வெறும் சாக்கு எடுத்து
ஏடி அதுக்கும் நீ நல்லா தான் இருப்ப. ஆ, சரிதான். நீங்க இன்னும் கிளம்பாம என்ன இப்படியே வரப்பறீங்களா? ஏம்டி வந்தா என்ன நல்லா தானே இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கோட்டும் சட்டையும் போட்டுட்டு கம்பீரமா வேலைக்கு போவீல்ல, அப்படி வந்தா தான் எனக்கு பிடிக்கும். ஏடி போக போறது துணி கடை, படத்துக்கு போக போறோம், சாப்பிட போறோம், அதுக்கு கோட்டும் சட்டையும் மாட்டிக்கிட்டு வர்றாங்களா? இந்த ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு கோட்டும் சட்டையும் ரொம்ப முக்கியம். இப்ப எங்க வெயில் அடிக்குது, மழை தானே பெய்யுது. ஆனாலும் அதான் நல்லா இருக்கும். ஆமாட்டி, மழையில தொப்பெல்லாம் நனைஞ்சுக்கிட்டு தூக்கி பிடிக்க கூட முடியாது. வேஷ்டினா எடுத்து மடிச்சு கட்டிக்கலாம். ஓ போயா, நீரு படிச்சோக்கா கோட்டு சட்டெல்லாம் போட்டு இருந்த மாப்பிள்ளைனால தான் உமரை கட்டினேன். நீர் என்ன பட்டிக்காடு மாதிரி வேட்டி சட்டையை கட்டிட்டு வர போறேங்கிறீரு? ஏட்டி வேஷ்டி சட்டை கட்டுறது பட்டிக்காடாட்டி? ஏய், அது நம்ம பாரம்பரியமான உடை. அதை விட்டுட்டு எல்லாரும் வெள்ளைக்கார மாதிரி கோட்டுக்கும் சட்டைக்கும் மாறினதுனால தான் பிரச்சனையே. ஆமா, நீர் பேசுறதெல்லாம் எனக்கு புரியாது. நீரு போய் பேண்ட் சட்டையாவது போட்டுட்டு வரும். இது நல்லா இல்ல. சரி சரி இரு வரேன். ஒன்ன மாத்த முடியுமா? வெள்ளைக்காரன் பூரா அங்க இருந்து இங்க வர்றான். நீங்க என்னன்னா இங்கிட்டு இருந்து நாகரிகம் பேர்ல அங்க ஓடுதியே. என்ன செய்ய? பிறவி குணத்தை மட்டைய வச்சா கட்ட முடியும்? ஏ தாயி, வந்துட்டியா? என்ன இப்படி ரோட்ல வந்து நிக்க? உன் புருஷக்காரன் வரானு எதிர்பார்த்து நிக்கியா? ஆமாச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்ல. நீ எப்படி இருக்க? உன் மாமியா கறி நல்லா பாத்துக்கிட்டதா? நீ மாசமா இருக்குன்னு கேள்விப்பட்டனே. எத்தனாவது மாசம்? 3வது மாசம் தொடங்கி இருக்காச்சி. நான் பார்த்தேன், என்னடா வயிறே தெரியலையேன்னு பார்த்தேன். 3 மாசம் தானே? சரி சரி, கவனமா இரு சரியா? மாமியா நல்லா பாத்துக்குவா. கொஞ்சம் கொண காணாதுதான். ஆனா பேரம்பேத்தி வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஏ அப்பா ஊரு பூரா ஒருத்தி விடாம தம்பட்டை அடிச்சிட்டு வந்தா தெரியுமா? அதெல்லாம் நல்லா பாத்துக்குவா. உன் நாத்தனார்காரி தான் கொஞ்சம் வருவா கட்டவா. அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரிங்க ஆச்சி. புருஷன் வேலைக்கு போனவன் வரமாட்டானா? இப்படி கால் கிடக்க பிள்ளை தச்சு பொம்பளை காத்து கிடக்கணுமா? மேல அம்பிட்டு பாசம். பெய ரொம்ப நல்ல பெய. குணத்துல தங்கம்னா தங்கம். அவனை மாதிரி இந்த தெருல ஒரு பையில பார்க்க முடியாது. முன்கோபம் கொஞ்சம் இருக்கும், ஆனாலும் குணம் அப்படி தெரியுமா? ஒரு வார்த்தை சொன்னா தட்ட மாட்டான். எத்தனை தடவை அவனை நான் கடைக்கு அனுப்பியிருப்பேன் தெரியுமா? ஒரு நாள் கூட அவன் இல்லைன்னே சொல்ல மாட்டான். உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, நான் செய்தம்பான். அவன் அப்பதான் சரியான குடிகாரன். ஆனா இவன் சுத்த தங்கம். என்ன டார்லிங், என் பொண்டாட்டிக்கிட்ட என்னை பத்தி போட்டு கொடுக்குறியா? அப்படியெல்லாம் இல்ல டார்லிங், உன்னை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்படிங்கிற? சரி சரி, கூட 4 வார்த்தை சேர்த்து சொல்லு. சொல்லிடுவோம். ஏலே என்ன உன் பொண்டாட்டி உனக்காக இப்படி கால் கிடக்க காத்து கிடக்கா? நீ என்னன்னா பைக்கில் வராம இப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கியே. உன் வண்டி எங்க? அதை ஏன் கேள்வி கேக்குற? வண்டி பஞ்சர் ஆயிட்டு, அதான் கடையில போட்டுட்டு வரேன். உன் மாமனாத்த சொன்னா உனக்கு காரையே கொண்டாந்து நிப்பாட்டுவாரு. நீதான் வைராக்கியம் பிடிச்ச பயிலாச்சே. நீ எங்கே கேப்ப? இங்க பாரு, பேசாம போயிரு. நான் உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி கார் வாங்குவேன். அப்போ உன்னை முன் சீட்ல வச்சு கூட்டிட்டு போறேன், சரியா? அதுதான் என் ஆசை. என்ன செய்ய, அது வரைக்கும் என் கட்டை இந்த பூமியில கிடக்கணும்ல. அதெல்லாம் உனக்கு ஒன்னும் ஆகாது. செஞ்சூரி அடிச்சுட்டு தான் போவேன். சரி போற வரவோ கண்ணு பட்டுரும். கொண்டாட்டிய உள்ள கூட்டிட்டு போ. யார் கண்ணு? முதல்ல அப்படிப்பட்டா உன் கண்ணு தான் படும். நீயும் போற வரவுள்ள ஒருத்தி தானே. அடப்பாவி, என்ன இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரியும். அத ஒரு பேச்சா பேசுவியா? சரி சரி, பார்த்து போ. சரியா, நான் வாரேம்மா. சரிங்க ஆச்சி. ஓய், உன்னை யாரு இங்க வந்து காத்து கிடக்க சொன்னா? ஏய், நான் வர மாட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப நேரம் ஆயிட்டே, ஆளை காணுமேன்னு என்னமோ மாதிரி இருந்துச்சு. அத்தை வேற வீட்டில் இல்லை. அவகிட்ட அங்கே உட்காந்து எதையாவது பேசணும். அது எதுக்கு அப்படின்னு தான் இங்கே வந்து நிற்கிறேன். சாப்பிட்டியா மத்தியானம்? எத்தனை தடவை கேட்பீங்க? அதான் 2 தடவை ஃபோன் பண்ணி வேற கேட்டீங்கல்ல, பின்ன இப்போவும் கேட்குறீங்க. எத்தனை தடவைனாலும் கேட்பேன். ஏன் பொண்டாட்டியே நான் கேட்குறேன்.
அதெல்லாம் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? கேரியர் எங்க? அச்சச்சோ, மறந்து போய் பைக்கில் உள்ள டப்பாலே வச்சுட்டேனே. சரி சரி, எப்படியும் கொஞ்ச நேரம் கழிச்சு பைக் எடுக்க போவேன், அப்புறம் எடுத்துட்டு வரேன். வர வர உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் மறதி தான். எல்லாம் உன்னை பார்த்த பிறகு உலகமே மறந்து போச்சு. என்ன செய்ய சொல்ற? சரி சரி, ரொம்ப நேரம் இங்க நின்றுட்டு இருக்காத, வா உள்ள போவோம். சரிங்க, நீங்களும் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றுங்க. நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன். ஏன் எங்க அம்மா இல்லையா? தெரியல, உங்க அப்பா எங்கேயோ குடிச்சிட்டு விழுந்து கிடக்காராம். அதான் உங்க அம்மா கோவத்துல வாரியலை தூக்கிட்டு போயிருக்கு. வாழ்க்கை இதே வேலையா போச்சு. சரி சரி, வா உள்ள போவோம். நானும் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். சரிங்க, அத்தை சொல்லிட்டு தான் போனாங்க. நீங்க வர வேண்டாமா, உங்க அம்மாவே கூட்டிட்டு வரேன்னு சொல்லுச்சு. சரி வா.